பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். இன்னொரு விசை சொல்லுமா? எங்கள் சபையில் உலாவிடும் எங்கள் சபையினில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. மத்தியில உலாமும் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா, நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாங்களும் பரிசுத்த அலங்காரத்துடன் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர். We worship you, Lord. தூயரே, you are holy, Lord. You are holy, 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 holy. Mama stiangala manda, ora malashandaloyo. Tuyare sarva vallavar neere. Paathirare tudiyumakku. ஆட்டுக்குட்டியானவரே,
ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீரே, கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீரே, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர், ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கு, உமக்கே எங்கள் ஆராதனை. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் தரிசனங்கள் கொடுக்கிறார்? எத்தனை பேருக்கு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க அந்நிய பாஷையினுடைய வியாக்கியானத்தை கொடுக்கிறார்? ஐயா தரிசனம்லாம் வராது ஐயா, அப்ப எப்படி தேவபாய் மட்டும் உனக்கு வரும்? இப்ப ஆவியானவர் கொடுக்கிற கிஃப்ட், கவர்மெண்ட் கொடுக்கிற கிஃப்ட் உடனே வந்துருமா? கவர்மெண்ட் கொடுக்கிற லோன் உடனே வந்துருமா? பொங்கல் இனாம் என்ன எவ்வளோ? 2000 ரூபாய், அது ஃபர்ஸ்ட் வருமா? எல்லார் வீடு கட்டுறதுக்கு இலவசமாக பிரதமர் கொடுத்துருக்க திட்டம் 2 லட்சம் ரூபாய், அது முதல்ல வருமா? இப்ப இலவசமான வரங்கள் முதல் செயல்படணுமா அல்லது கடினமான தேவ பயம் செயல்படணுமா? வரங்களே செயல்படலை, எப்படி தேவ பயம் வரும்? கிஃப்டே ஆப்ரேட் ஆகல. ஒருவேளை நினைக்கலாம் ஐயா தேவ பயம் இருந்தாதான் கிஃப்ட் வரும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதான வரங்கள், அது கிஃப்ட். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறது தேவ பயம். ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நொடியும் பிராக்டிஸ் பண்ணலாம். நான் இதுவரைக்கும் 12 வருஷம் ஊழியத்தில் அதிகமாக ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டிருக்கிற ஒரு விஷயம், ஆண்டவரே என்னை இன்னும் தகுதிப்படுத்துங்க. 2 மணி நேரம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஒரு 10 தடவை தான் உங்களை நான் பேசியிருப்பேன். 10 தடவை 20 தடவைக்குள்ளே தான் உங்களை ரீகால் பண்ணியிருப்பேன். அது எப்போ அப்படின்னு சொன்னால், சிலருக்கு ஜெபிக்கும் போது தரிசனங்கள் இல்லை, ஆண்டவரே என்ன சொல்லணும், ஆண்டவரே என்னோட பேசுங்க, இவளுக்கு உண்டான வெளிப்பாடு அப்போ தான் டிபெண்ட் பண்ணுற. ஆண்டவரே வரங்கள்லாம் செயல்படலாம்,
இப்போ நாங்கள் சமீபத்தில் 2 நாள் மட்டும் புத்தூர் போயிருந்தோம். அங்கே போயிருக்கிறப்ப பாஸ்டம்மா நானும் அநேகர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு சகோதரி வந்தாங்க, ஒரு 30 வயசு இருக்கும். நானும் அவங்களுக்கு ஜெபிக்கும் போது மோஸ்ட்லி கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆட்கள் சொன்னால் நான் அங்கே எங்கன்னா பார்ப்பேன், இங்கே பார்க்க மாட்டேன். நம்ம எங்கேயோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரகசியங்கள் அப்படி கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ பார்க்குறேன் அவங்க கட்டியிருக்கிறதான இந்து தாலி தெரியுது. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி இந்து தாலி எனக்கு கட்டினியா அப்படின்னு கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க அப்படி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. திருப்பி அப்படியே ஜெபிக்கிறப்ப அவங்க மட்டும் கூப்பிட்டேன், பாரு உனக்கு உங்கள் வீட்டுக்காரர் பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு மாற்றிக்க. நான் போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து மறுபடியும் நைஸாக வந்தாங்க என்கிட்ட வராமல். இப்போ இன்னொரு பக்கம் யார் ஜோம் பண்ணுறது? பாஸ்டம்மா ஜோம் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்து தாலி கட்டிகிட்டு இருந்தேன், இன்னொருத்தரோடு நான் கல்யாணம் ஆயிருந்துச்சு, அந்த அவரை வந்துட்டு நான் விட்டுட்டு இன்றைக்கி இவரோடு கூட வந்துட்டேன். எனக்கு இதை எப்படி பாஸ்டர்கிட்ட சொல்கிறது தெரியல, எனக்கு பயமாக இருந்துச்சு, வந்துட்டேன். நல்லா கவனிக்கணும். இப்போ இதை சொல்வதற்கு நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன், ஆண்டவரே சொல்லாமா வேறாவா? இப்போ எனக்கு என்ன இருக்குது? டிபெண்டன்சி இருக்குது. இது போல் நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது டிபெண்டன்சி ஆண்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கிடையாது. வரங்களை செயல்படுத்திக்கிட்டே இருப்பார் அவர். அது எளிதாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்பொழுது அவரோடு கூட பேசுவோன்னு கேட்டால், எப்போ அவர் மேலே பயம் இருக்குதோ அப்போ தான் பேசுவோம். இப்போ அமர்ந்திருக்கிற நம்ம 1 மணி நேரம் பிரசங்க கேட்டாலும் எப்பொழுது ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகவும் எப்பொழுது பேசுவோன்னு சொன்னால் தேவ பயம் வரும்போது தான். எப்பொழுது அந்த பயம் வரும்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அதை செயல்படுத்தும் போது தான். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உனக்குள்ள இருந்து சகலவற்றையும் கற்றுக் கொடுப்பார், தேவனுக்கு பயப்படுறதையும் கற்றுக் கொடுப்பார். ஆமென். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்க போகிறோம். என் மகனே, தாயின் போதகத்தை தள்ளாதே. இப்போ இந்த தாய் தகப்பனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான கட்டளைகளையும் அவர் அழகாக சொல்கிறாரு. ஆண்டவர் கொடுக்கிறதான அநேக போதனைகளையும் உன் தாயினுடைய அல்லது உன் தகப்பனுடைய போதனையை தள்ளாது. உன்னுடைய தாய் தகப்பனை என்ன செய்ய? கனம் பண்ணு. உன் தாய் தகப்பனை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். இதில் ஆண்டு கொடுத்திருக்கிறதான வார்த்தைகள். இப்போ இந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் போன ஒரு 100 ஆண்டுகள்லாம் அப்பா அம்மாவுக்கு பயப்படுற பயம் கொஞ்சம் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தேவனுக்கு பயப்படுற பயம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்கும்? முதல்ல உன் தாய் தகப்பனுக்கு பயப்படும் போது தான் தேவனுக்கு பயப்படுற பயம் வரும். நான் தெளிவாக சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பயப்படும் போது தான் தேவனுக்கு பயப்படுற பயம் வரும். ஐயா, என் பெற்றோருக்கு நான் பயப்படவே மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு நான் பயப்பட மாட்டேன், எங்கள் அப்பா வந்துட்டு என்னோட நிறைய படிக்கலை, எங்கள் அப்பாவுக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை, தரம் இல்லை, தாளந்து இல்லை, ஒன்றும் இல்லை, வயசாச்சு, வயசானதான் அவங்க அப்பா, அதெல்லாம் இல்லை, அது அவருக்கே நான் பயப்படணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் எங்கே போகிறோம்? பரலோகம் போகிறோம். அல்லேலூயா. பக்கம் சந்தோஷமாக சொல்லு, நம்ம எல்லாம் பரலோகம் போகிறோம். ரொம்ப சந்தோஷம் இல்லை? அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பரலோகத்துக்கு போயிட்டோம். யார் இருப்பார் அங்கே? அப்பா இருப்பாரு. அல்லேலூயா. யார் இருப்பாரு? அப்பா இருப்பாரு. இப்போ அப்பான்னு சொன்ன எனக்கு என்ன வரணும்? அங்கே வராது. அப்பான்னு சொன்னால் நான் கீழ்ப்படியணும், அங்கே வராது. அப்பான்னு சொன்னால் அவரை நான் நம்பணும், அங்கே வராது. தம்பி லூசிபர் இங்கே வாம்பா, போயிரு. ஆகையால தான் அவர் சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஐயா, எங்க அப்பா பயங்கரமான பாவி, எங்க அப்பாவுடைய செய்கைலாம் சரி கிடையாது, என் வீட்டில் நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன்னை பெற்றதற்காக, உன்னை காப்பாற்றினதுக்காக அவங்களுக்கு பயப்படுற பயமும் கனமும் உனக்கு இருக்கட்டும். ஒரு நாள் நான் 7வது படிக்கிறேன். 7வது படிக்கும்போது என்னுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தேன். நான் சாப்பிட மறந்துட்டேன். இப்போ இந்த சாப்பாடு பாக்ஸ் இருக்குது, டிஃபன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படி பேக்கில் வச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ சாப்பிட மறந்துட்டுமே,
அப்படின்ற காரியத்தை டிஃபன் பாக்ஸ் அப்படியே எடுத்து போயிட்டு எங்கள் கிச்சனில் வச்சுட்டேன். மறுநாள் பார்க்குறேன் கிச்சனில் அந்த பாக்ஸு அப்படி இருக்குது, எங்கள் அம்மா திறக்கலை. இப்போ லைட்டாக உள்ள கொஞ்சம் பயம், போய் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 3 நாளும் பாக்ஸ் திறக்கல, புது பாக்ஸ் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. 4வது நாள் எங்கள் அப்பா வேலையிலேருந்து சீக்கிரம் வந்துட்டார், 4:30 மணிக்கெல்லாம். கரெக்டாக எங்கள் வீட்டு உள்ளே போகிறேன். போன உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு அங்கே உட்காந்தேன். அவர் கூப்பிட்டப்ப தெரிஞ்சிச்சு எனக்கு. உட்காந்த உடனே போயிட்டு எங்கள் அம்மா சாப்பாடு பாக்ஸ் எடுத்து சொன்னார். எடுத்து வந்தாங்க, என் கையில் கொடுக்க சொன்னாங்க, வாங்கிட்டேன். சாப்பிடுனார். டிஃபன் திறந்தால் அந்த சாப்பாடு ஃபுல்லாக அப்படி தண்ணி விட்டு அதெல்லாம் நாற்றம் அடித்து புழு மட்டும் வரல, அவ்வளோதான். சாப்பிடுனார். மேலே பார்த்தேன், கீழேயும் பார்த்தேன். மறுபடியும் சாப்பிடுனார். திருப்பி அப்படி பார்த்தேன். சின்னதாக ஒரு 5-6 அடி ஒரு மூங்கில் கட்டை இருக்கும், அப்படி பட்டு அடித்தார். பல்லு கிராக் ஆயிடுச்சு. அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு கடைசி அந்த டிஃபன் பாக்ஸில் சைடில் அப்படி ஒட்டியிருக்கு, அழுகி சைடில் ஒட்டியிருக்கு. இதை சாப்பிட்றது முடியல, இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டேன், இதுக்கு மேலே முடியல. நல்லா கவனிக்கணும். என்னுடைய 7வது வயசில் எங்கள் அப்பா அடித்தார். எங்கள் அப்பாவால் எனக்கு ஒரு பல்லே போயிடுச்சு. இதனால் எங்கள் அப்பா மேலே மரியாதை இல்லாமல், எங்கள் அப்பாவை கனம் பண்ணாமல், எங்கள் அப்பா மேலே கோபம் வச்சுக்கிட்டு அவரோட உள்ளே பழி வாங்கணும், அதை செய்யணும், இது பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கி அவர் ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு மத்தியானம் 1 மணிக்கு நான் ஜெபிக்கிறனோ இல்லையோ, ஷார்ப்பாக 1 மணிக்கு எங்கள் அப்பா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு காலையில் எந்திரிச்சு நான் ஏதாவது செய்யறனோ இல்லையோ, என் பிள்ளைகளுக்கு காலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு தேவையான துடைச்சி வைக்கிறது, அவங்கள போய் கூட்டு வர்றது, அவங்கள பாதுகாக்கிறது, அவங்க கடைக்கு போயிட்டு வர்றது, என் 2 பிள்ளைகளும் எழுந்துக்கிறதுலேருந்து அவங்க தூங்குற வரைக்கும் அவனை கவனிக்கிறது, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற கனத்தையும் அவர் மேலே இருக்கிற பயத்தையும் மரியாதை நான் காப்பாற்றி கொள்ளையில வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் இங்கிருந்து பிரசங்கிக்க முடியாது. என்னுடைய அலுவலகத்தில் நான் முதல்ல போய் சம்பாதிக்கும் போது என்னுடைய சம்பாதியத்தில் 10% தான் எங்கள் அப்பாவோடது. என் சம்பாதியத்தில் 10% அவர் நான் அப்படி அசுத்தமாகவோ அல்லது ஈழனமாக நினச்சிருந்தேன்னு சொன்னால் எங்கள் அப்பா மேலே நான் பயத்தை மரியாதை வைத்திருக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எங்கள் அப்பா அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு. இது வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு கூட இந்த கதைலாம் தெரியாது. எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும், நான் நன்மையை கொடுக்கணும். எங்கள் பிள்ளைகளுக்கு நற்கரிகளை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை குடும்பங்களில் உன்னுடைய பழைய காரியத்தை கொடுத்து கவலை கிடையாது. ஏசப்பாவே மறந்துட்டாரு, இன்னும் உட்காந்து குடும்பங்களை ஏன் பேசுகிறோம்? அவங்க இதை சண்டை செஞ்சாங்க, இவங்க இந்த சண்டை செஞ்சாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க. எதை கொடுக்க போகிறோம்? தேவ பயத்தை கொடுக்க போகிறோமா அல்லது மனுஷனுக்கு உண்டான காரியங்களை கொடுக்க போகிறோமா? நான் எளிதாக சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு பயந்தபடினால, எங்கள் பெற்றோருக்கு நான் கனத்தை கொடுத்தபடினால தான் இன்னைக்கு நின்று நான் சொல்ல முடியுது. தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியணும், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கனத்தை கொடாமல் தேவனுக்கு கனத்தை கொடுக்க முடியாது. அவர் உலகத்திலேயே உன்னதமான ஒரு உறவு, அப்பா என்கிற உறவு. அந்த உறவு பரலோகத்தில் மட்டும்தான் கண்டினியூ ஆகும். நீங்க எந்த சூழலை இருந்தாலும், உன் தகப்பன் உனக்கு விரோதமாக துரோகம் செய்தாலும் அவருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுங்க, அதை மட்டும் கெடுத்துக்காதீங்க. 2வது காரியம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும்.
இப்போ இருக்கிற தகப்பன் வந்துட்டு கொஞ்சம் கவனிங்க, விளையாட வேண்டாம். இங்கே விளையாடுறவங்க தூரம் உட்காந்துக்குவாங்க, தப்பு கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முன்பாதாக எப்படி ஒரு மனுஷனை உங்களை ஒருத்தர் வந்து தேற்றணும் அல்லது உங்களை ஒருத்தர் வந்து விசாரிக்கணும். உங்கள் வீட்டுக்காரு வீட்டுக்குள்ளே வரும்போதே பெரிய கட்டை எடுத்து வர்றாரு அடிக்கிறதுக்கு, என்ன பண்ணுவோம்? இந்த காலத்தில் யாரும் கணவர்கள்லாம் மனைவி அடிக்கிறதெல்லாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. ஆமா தானே? மனைவிங்க தான் இப்போல்லாம் கணவர் அடிக்கிறாங்க. உண்மையான விஷயம். நான் பாஸ்டம்மா கிட்ட 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு வந்தேன். நான் முந்தின நாட்களெல்லாம் வந்துட்டு திருமணம் முடிஞ்சு முதிர்ச்சி வருகிற வேலையில் கணவர் எல்லாம் கொஞ்சம் ஏஜாக மாறிடுவாங்க, மனைவி எல்லாம் கொஞ்சம் கணவனை கவனிக்கிற மாதிரி இருக்கும். கணவர் சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது, ஏஞ்சிக்க முடியாது, ஒரு சூழ்நிலை வயதான ஆயிரும். ஆனால் மனைவி இருப்பாங்க, ஃபிட்டாக இருந்து கவனிச்சுப்பாங்க. ஆனால் வருகிற காலம் உண்டு, கணவருக்கு 60 வயசு அப்பவே இந்த அம்மா என்னவாயிரும், நடக்க முடியாது, ஓட முடியாது, செய்ய முடியல. 45 50லே என்னது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது. இங்கே பார்த்தா அங்கே தெரியல, அங்கே பார்த்தா இங்கே தெரியல. போகிற நாட்கள் ஏன் தெரியுமா? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதனால தான். இன்னைக்கு இருக்கக்கூடியதான இந்த சந்ததி வேதனைப்படுகிறதுக்கு காரணமே தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதனால தான். இன்னைக்கு இருக்கிறதான கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பிள்ளையாக இருக்கட்டும், படிக்கிற பிள்ளையாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க அன்பு ஏன் தெரியுமா சிதறி போய் இருக்குது? இவங்க அன்பு ஏன் தெரியுமா உண்மையாக இல்லை? தாய் தகப்பனை கனம் பண்ணாதனால தான். தாய் தகப்பனை சரியாக கனம் பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களுக்கு உண்டான அன்பு கரெக்டாக வரும். அன்பை சரியாக பெற்றுக்கொண்டாங்க அப்படி சொன்னால் இவங்க கணவனுக்கு மட்டும்தான் அன்பு கொடுப்பாங்க, மனைவிக்கு மட்டும்தான் அன்பு கொடுப்பாங்க. இந்த அன்பு இன்னைக்கு 2 5 10 உடஞ்சி போச்சு. காரணம் தேவ பயம் இல்லை, பெற்றோரை கனப்படுத்தல. இன்னொரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து வேகமாய் கடந்து போக விரும்புகிறோம். நெகேமியா எழுதின புத்தகம், நெகேமியா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு, நம்முடைய எதிராளிகள், நமக்கு புறமாக இருக்கிறவர்கள், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், அவர்கள் நிந்தித்து பேசுகிற அளவுக்கு வந்துடும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ஐயா, இன்னைக்கு நமக்கு விரோதமான ஜனங்கள் எழும்புறாங்க அப்படின்றதெல்லாம் மறந்துடுங்க. நமக்கு எதிராக ஜனங்கள் பேசக்கூடாதபடிக்கு நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஆண்டு சொல்ற, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? நான் தேவனுக்கு பயந்து நடக்கும் போது தான் வாய்க்கும். இன்னைக்கு நேற்றுக்கு முந்தின தினத்தில் ஒரு அருமையான ஒரு மூத்த ஊழியக்கார், சென்னை இருக்கக்கூடிய மூத்த ஊழியக்கார், நாங்கள் ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறோம், அந்த ஐஏஎஸ் அகாடமிக்கு நீங்கள் ஒரு நாள் வரணும், நீங்கள் வந்து அவங்களோட கூட குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் அவங்களோட கூட உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நான் மனசில் யோசிச்சுக்கிட்டேன், ஆண்டவர் படித்து பார்டரில் பாஸ் ஆகிட்டு ஏதோ உங்கள் கிருபை இருக்கிறதுனால அடுத்து கொஞ்சம் முன்னேறிட்டு ஏதோ நீங்கள் என் கூட இருக்கிறதுனால ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம யாருக்கு போய் பேசணுன்றாரு? ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தற்பெருமைக்காலம் இல்லை. இன்னைக்கு ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஆட்களுக்கு ஆண்டவர் கொண்டு போய் அவங்களை பேச வைக்கிறான்னு சொன்னால் 2 காரணம் இருக்கலாம். அந்த படிக்கிறவங்க முதல் விஷயம் எதுக்கு நம்ம படிக்கிறாங்க? தேசத்தை ஆளக்கூடியவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணுன்றதுக்காக. அல்லேலூயா. தேசத்தை ஆளக்கூடியவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கணுன்றதுக்காக. தேசத்தில் ஆளக்கூடியவர்கள் உயர்வு அடைஞ்சாலும் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்ந்து இருக்கணும் அப்படின்ற காரியம் தெரிந்துவதற்காக. இதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க.
தேவ பிள்ளைகள் நம்ம தெரியணும், எப்பொழுது தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துகிறீங்களோ அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எப்பொழுது தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துவோம் தெரியுமா? உங்கள் பெற்றோர்களுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தும் போதுதான் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் தாழ்ந்து போக முடியும். உங்கள் பெற்றோருக்கு முன்பதாக நான் வளர்ந்துட்டேன், பெருசாயிட்டேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், என் நம்பி அதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை வந்தா தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? பிள்ளைகள்லாம் சாதிக்கணும், பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும், பிள்ளைகள் எல்லாம் சாதித்து தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய் வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையோடு இருக்கிறோம். நல்லது. ஆனால் முதல் காரியம், நீ பெருமை கையில் எடுக்கல அப்படின்னா உன் பிள்ளை எதையும் சாதிக்க முடியாது. நீ கர்த்தருடைய பிள்ளைகளை டிசிப்ளினில் வளர்க்கலை அப்படின்னு சொன்னா உன் பிள்ளை எத்தனை கோடி சம்பாதித்தாலும் தேவனுக்கு முன்பதாக போய் ஹம்பிளாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு முன்பதாக, பெற்றோர்களுக்கு முன்பதாக பிள்ளைங்க, அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அடுத்த வார்த்தைக்கு மீறதே கிடையாது, யோசனை கிடையாது. அப்படி ஒரு பிள்ளை வளருதுன்னு சொன்னா தேவன் சொல்லுகிறது அப்படி கேட்பாங்க. நான் அடுத்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னதாக ஒரு காரியம் சொல்கிறேன். இங்கே நேர்மையாக அழகாக சொல்கிறாரு, அடுத்தவர்கள் உங்களை குறித்து எதுவும் பேசக்கூடாதபடிக்கு நீங்கள் வாழறதுக்கு என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பயந்து நடங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். வாசியமா. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்திலிருந்து எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே 100 தீர்க்கதரிசிகளை வழிநடத்தக்கூடியதான தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷன். அவனோட பேர் என்னது? ஒபதியா. பக்கத்தை பார்த்து 100 தீர்க்கதரிசிகளை போஷிக்கிற தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆமென். இப்ப ராஜா ஒரு சில ஆர்டர் போட்டிருக்கிறாரு. தீர்க்கதரிசிகளை பார்த்தாலே வெட்டி போடுற ராஜா அங்க இருக்கிறார். எல்லாருக்கும் பஞ்சமாயிருச்சு, சாப்பாடு கிடையாது. ஆனால் தேவனுக்கு பயந்த ஒபதியாவோ ஒரு 100 தீர்க்கதரிசியை கூடி ஜெபிக்கிறார், அவரை காப்பாற்றி வைத்திருக்கிறார். அப்படி செய்தபடினால இவர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். 3 வித காரியத்தை நான் உங்களுக்கு இதில் கற்றுத்தர விரும்புகிறேன். முதல் விஷயம், இவன் 50 தீர்க்கதரிசியாக ஒரு குகையில் வைத்து அவர்களுக்கு அப்பம் தண்ணீரும் கொடுத்தாரு. எதனால? தேவனுக்கு பயந்ததுனால. ராஜாவுக்கு பயந்திருந்தா என்ன செய்திருப்பாரு? தீர்க்கதரிசியெல்லாம் அமுச்சு விட்டுருப்பாரப்பா, நீ வெளியே போயிரு. ராஜா பார்த்தா செய்துவாருன்னு கொன்றே போட்டுருவாரு. தேவ பிள்ளைகள் நமக்கு தெரியணும், உலகத்தின் அதிபதிக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்தா மட்டும்தான் தேவ ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு உலகத்துக்கு பயப்படுறோம் சொன்னா, ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரா உங்களுக்கு, நீ ஒரு ஜெப கூட ஃபார்ம் பண்ணிடணும். காலேஜ் போகிறப்ப ஆண்டவர் சொல்றாரா, நீ 10 பேர் சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிடணும். நீ உலகத்துக்கு பயந்த அப்படின்னு சொன்னா, இப்ப 100 தீர்க்கதரிசி எங்க தான் போயிருக்கணும்? வேசித்தனம் செய்யற எசபேல் கிட்ட தான் போயிருக்கணும். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாதனால எந்த காலேஜ்லையும் எந்த ஸ்கூல்லையும் எந்த அலுவலகத்திலையும் கிறிஸ்துவ பிள்ளைங்க ஜெபிக்கிற குழுவெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியல. எந்த குரூப் தான் ஃபார்ம் பண்ண முடியும்? எசபேல் கிட்ட போற குரூப்பை தான் ஃபார்ம் பண்ண முடியும்னால.
இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய பயம் இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறார் தீர்க்க தரிசனத்தை காப்பாற்றி வைக்கணும். 50 பேர் சும்மா உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? இரவும் பகலும் ஜெபித்திருப்பார்கள். அவங்க கிடைச்ச ஒரு அப்பத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கூட, ஆண்டவரே இப்பொழுதும் ஆகாபி இருக்கிறான், எசபேல் இருக்கிறான், உம்முடைய வார்த்தை அனுப்பும், உம்முடைய அக்கினி அனுப்பும், உங்க சித்தத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம், உங்க தீர்க்க வார்த்தை எங்க நாவிலிருந்து புறப்பட்டால் அது வெறுமையாய் திரும்பாது. இதை செய்யலை அப்படின்னு சொன்னாலே இவங்க 100 பேரும் தோத்து போயிருப்பாங்க, உபதயம் தோத்து போயிருப்பார். எனக்கு தேவ பிள்ளைகளை நினைக்கிறோம், சாதாரணமாக நினைக்கிறோம், நம்ம எதுக்கு இதெல்லாம் செய்யணும், செய்கிறவங்க செய்யட்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, செய்கிறவங்க செய்ய முடியாது, நீ தான் செய்யணும். அல்லேலூயா. நம்ம தான் செய்யணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அவங்க தான் செய்யணும். நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனுக்காக எழும்பவில்லை என்று சொன்னால், அவருடைய வார்த்தை சொல்கிறது யூதருக்கு ரட்சிப்பு உன் குடும்பத்துக்கு எங்கிருந்து வரும்? அப்ப யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். யூத கோத்திரத்துக்காகவே அவர் ரட்சிப்பை கொடுக்கிறாரு. நம்ம நினச்சிக்கிறோம் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். ஐயா, இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர யூதர் இல்லைப்பா. இவர்களுக்கு ரட்சிப்பு வரணும்னு சொன்னால் எனக்குள்ள இருக்கிறவர் யூதர். அல்லேலூயா. என் வழியாக தான் வரணும், வேறு வழியெல்லாம் வராது. யூத கோத்திரத்தின் சிங்கம் எனக்குள்ள இருக்கிறார்னு சொன்னா எனக்குள்ள இருந்துதான் ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகள் வரணும். சும்மா நினைச்சுக்க வேண்டாம், ஊழியம் செய்யற எல்லாருமே நான் போல அப்படி சொன்ன ஆண்டவர் வேற யாரும் அனுப்புவாரு. காலேஜில் நான் செய்யல, படிக்கிறது நான் செய்யல, இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே செய்ய மாட்டுறாங்க. சர்ச்சுக்குள்ளேயே இன்னைக்கு அநேக சபைகளில் எனக்கு பிடிச்சதான நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு செய்த முதல் ஊழியம் தெரியுமா? எத்தனை பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? சமாதானத்தை உண்டு பண்ணுவது. ஆண்டவர் செய்த முதல் ஊழியம் அதுதான். 2 பேர் சண்டை போடுறாங்களா, 2 பேர் கருத்து வேறுபாடு இருக்குதா, 2 பேர் ஒத்து போலையா, அவங்கள சமாதானத்தை உண்டு பண்ணணும். அப்பொழுதுதான் தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். இன்னைக்கு சபைகளிலே 5 பேர் பேசிக்க முடியலையா, சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஊழியம் செய்வீனா, ஆண்டவர் ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக சபைகளுக்கு அவன் அழகாக தந்திரமாக வச்சிருக்க ஒரு காரியம், 100 பேர் ஒன்றா சேர்றீங்களா 10 உடைக்கிறான், 1000 பேரா 100 உடைக்கிறான். எங்க ஒரு மனதும் உண்டோ? அப்ப தேவ சபை 2ஆம் உடைஞ்சா கூட ஒரு மனது போயிடுச்சு, விடுதலாம் கிடையாது. யாரு கிடையாது? இருக்கிற 100 பேருக்கும் கிடையாது. என்னதான் நீ அந்நிய பாஷை பேசினாலும் சரி, நான் என்னதான் வந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முன்பதாக நான் என்ன செய்தாலும் ஒரு மனது இல்லைன்னா விடுதலை இல்லை. எதில் விடுதலை கிடையாது? வசனத்தை அறிவிப்பதில் விடுதலை இருக்காது. கர்த்தருடைய வல்லமையை நீ செயல்படுத்த விடுதலை இருக்காது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியும், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தேவ சபைக்கு சமாதானத்தோடு வாங்க. நீங்க சமாதான காரணர். அல்லேலூயா. உண்மைதான். அவர் எனக்குள்ள இருக்கிறார்னு சொன்ன எப்பொழுது இயேசு தூரம் வச்சு பார்க்காதீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுங்க, எங்க அப்பா நைட்டு பகல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், சரியா? நான் சும்மா தூங்கிக்கிட்டே இருக்கிறேன். வேலை செய்கிறது யாரு? அப்பா. இப்போ யார் சோர்ந்து போயிருக்கிறது? நியாயமாக வேலை செய்கிறது தான் சோர்ந்து போகணும். நம்ம நினச்சிக்கிறோம் அவர் இருக்கிறதுனால நான் சோர்ந்து போக மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. அவர் உனக்குள்ளே இருந்தால் நீ சோர்ந்து போக மாட்டேன். அவர் உனக்குள்ளே இருந்தால் வார்த்தை வெளியே வரும். அவர் உனக்குள்ள இருந்தா அபிஷேக நதிய பாயும். அவர் உனக்குள்ள இருந்தா பரலோக தரிசனங்கள் புறப்படும். அவர் உனக்குள்ள இருந்தா தீர்க்க தரிசன வார்த்தைகள் செயல்படும். அப்பதான் சோர்ந்து போக மாட்டேன். இன்னைக்கு இதெல்லாம் வெளியே வரல அப்படின்னாலே சோர்ந்து தான் போய் இருக்கிறேன். சமாதானத்தை நான் உண்டு பண்ண, எனக்கு என்ன வந்துச்சு, யாராச்சும் எப்படி போகட்டும், சோர்ந்து போய் இருக்கிறோம்.
சமாதானக்காரன் எங்க இருக்கிறாரு? வாயை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் சொல்லுகிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது என்னை கடினப்படுத்திக்கிட்டு தான் கோபமான வார்த்தையை சொல்லுவேன். எவ்வளவு தாழ்ந்து போக முடியுமோ, எவ்வளவு சமாதானமாக பேச முடியுமோ, எவ்வளவு அனுசரித்து போக முடியுமோ, எல்லாவற்றிலையும் எவ்வளவு இறங்கி போக முடியுமோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க, நாளைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் கடந்த ஆண்டில் என்னுடைய கம்பெனியில் எனக்கு டீமில் 6 பேர் இருந்தாங்க. சரியா? இப்போ போன மாதம் கணக்கு எடுத்து சொன்னால் என்னோடய டீமில் 22 பேர் முழு நேரம் ஒர்க் பண்ணுறவங்க. கான்ட்ராக்டர் அப்படி எடுத்திங்க சொன்னால் ஒரு 95 பேர். டோட்டலாக ஒரு 86 பேர் வச்சுக்கோங்களேன். இந்த என்னோட கூட இருக்கக்கூடிய இந்த 22 பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே 96% கீழே கிடையாது. நான் அவங்களுடைய மார்க்ஸ்லாம் எடுத்து பார்ப்பேன் அப்பப்போ, அவங்க காலேஜ் மார்க்ஸு, அவங்க யூனிவர்சிட்டி மார்க்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்தாலும் என்னோட கூட ஒர்க் பண்ணுறாலும் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற யார் மார்க் எடுத்து பார்த்தாலும் ஏன்னா எல்லாருமே டாப் காலேஜ் தான் வருவாங்க. ஒன்று ஐஐடியாக இருக்கும், இல்லை டாப் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோ சிஐடியோ இல்லை பிஎஸ்சி, எங்கே டாப் காலேஜ் வருவாங்க. எல்லாருமே 96% அல்ல 98% இருக்கும். நான் அப்போ தான் ஆண்டவர் கிட்ட கேட்பேன், ஆண்டவர் நான் இன்னும் நினச்சிக்கிட்டேன் நம்ம இது திறமசாலின்னு, ஆனால் உண்மையை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வசனம் சொல்லுகிறது, ஞானவான்களை வெட்கப்படுத்த, சத்தமாக சொல்லுங்க, சத்தமா. அப்போ நம்ம யாரு? யாரெல்லாம் ஜெயிக்க நினைக்கிறீங்களோ கிறிஸ்துக்குள்ள பைத்தியமா இருங்க. யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய நினைக்கிறீங்களோ அவருக்குள்ள பைத்தியமா இருங்க. யாரெல்லாம் சாதிக்கணும், அற்புத அடையாளம் செய்யணுமா, மிரக்கல் செய்யணுமா, பைத்தியமா இருங்க. தப்பே கிடையாது. லாஜிக்கெல்லாம் போட்டிங்க வச்சுக்கோங்க, இதை செஞ்சால் அப்படி சொல்லுவாங்க, அப்படி செஞ்சால் இது செய்வாங்க, இது செஞ்சால் கிடைக்கா, இந்த லாஜிக்கெல்லாம் போட்டு வச்சுக்கோங்களேன். நீ யார்? அப்போ ஞானவான்னு நினைப்பு. பக்கத்தின் சொல்ல போகிறீங்க, ரொம்ப புத்திசாலி நினைக்காதீங்க, ஒன்றுமே நடக்காது. நீ பைத்தியமாக இருந்தா நல்லது. அல்லேலூயா. நான் உண்மையாக சொல்லுகிறேன், நிறைய விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமே தெரியலையா, உனக்குள்ள அவர் செயல்படுவார், உனக்குள்ள அவர் செயல்படுவார். ஞானத்தை போதிக்கிற, அறிவை உணர்த்துகிற வசனம் உனக்குள்ள செயல்படணுமா? இசப்பா எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொன்னால் செயல்பட மாட்டார். ஆதியாகமம் 42 அதிகாரம் 18 வசனம். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து, உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்வதற்கு இசைந்து. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க. யோசேப்பு சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்தபடினால நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தால் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட, அரசாங்கத்துக்கு உட்பட்ட தண்டனையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை அவன் செஞ்சிருக்கணும். சொந்த சகோதரனாக இருந்தாலும் சொந்த வீட்டாராக இருந்தாலும் நீ நீதி செய்யணும்னு சொன்னால் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். எனக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாதனால தான் நம்ம சொந்த குடும்பங்களுக்கு கூட நீதி செய்ய முடியல. யோசேப்பு அழகா சொல்றாரு, நான் தேவனுக்கு பயப்படுவனால நான் இதை செய்கிறேன், உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அடுத்தவங்களுக்கு சான்ஸ் தர மாட்டோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தெரியணும், தேவனுக்கு பயப்படுறோம் அப்படின்னு நினைச்சு கொள்கிற அத்தனை பேருக்கும் தேவனுக்கு பயப்படுற பயத்துக்கு 2 அடையாளம் இருக்கிறது.
நீங்கள் ப்ராக்டிக்கலாக எழுதி வச்சுக்கோங்க. தேவனுக்கு பயப்படுற பயத்துக்கு 2 அடையாளங்கள். நான் வசனத்தின்படியும் ரியாலிட்டியும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து தனக்கும் செய்த ஒரு காரியம், அவர் பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். தேவன் எதை காண்பித்தாரோ அதையே செய்தார். பிதாவின் சித்தம் செய்வது அவருக்கு போஜனமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் சரி எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு? அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் நீங்கள் செய்கிற எல்லாமே அப்பா கிட்ட இருந்து வரணும். நான் சொல்ற பூமிக்குரிய அப்பா கிட்ட இருந்து வரணும். உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு வருது பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு நீ பயப்படுற பயத்துக்கு அடையாளம். ஐயா, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நல்ல அனுபவங்கள் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா பரிசுத்தவானா இருப்பதனால எனக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியும், நல்லது வர முடியும். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படியே வர முடியும்னு நினச்சாலும் நீ தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்கு இருந்துச்சு சொன்னால் உன் தகப்பனை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் தகப்பன் வழியாக உனக்கு வந்து சேர வேண்டியதை உன் தேவன் கொடுப்பார். இன்னைக்கு உலகத்தில் அடையாளமே அதுதான். நான் தெளிவாக சொல்கிறேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் உன்னை, உன் தகப்பன் வழியாக செய்வார். ஆண்டவர் உன்னை பாதுகாக்கணும், உன் தகப்பன் வழியாக செய்வார். ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக நடத்தணும், உன் தகப்பன் வழியாக செய்வார். இப்போ எதுவுமே செய்யலை வச்சுக்கோங்க, அப்பா வழியாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் முதல் காரியம் உனக்கு தேவ பயம் இல்லை. நான் தேவ பயத்தோடு இருப்பேன்னு சொன்னால் எனக்கு உண்டான எல்லா நன்மைகளும் ஆண்டவர் அந்த வழியாய் செய்து வருவார். அல்லேலூயா. இது 100% உண்மை. ஏன்னா இங்கே இதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போய் நேராக நிற்கிறேன். ஒரே ஸ்டேட்மெண்ட், எங்கள் அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒன்றும் வரல. சிங்காசனத்தில் இருக்கிறது யாரு? எங்கள் அப்பா. அவர்கிட்ட இருந்து வரல. தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷனுக்கு இது நடக்கவே நடக்காது. பூமியில நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். பூமியில உன் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்கள், தகப்பனுடைய ஆசீர்வாதம் வருகிறவர்கள், எவ்வளவு உன் இருதயத்தோட உன் ஆவியோட உன் தகப்பனை வாழ்த்துகிறாயோ அந்த இருதயத்தோட பரலோகத்துக்கு போவ, அந்த இருதயத்தோடு அவரை வாழ்த்துவ, அந்த இருதயத்தோடு அவரை நேசிப்ப, அந்த இருதயத்தோடு அவரோட ஒப்புரவாக எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஐயா, எங்கள் அப்பா பண்ண வேலை உங்களுக்கு தெரியுமா? யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த வீட்டிலேயே வாழ முடியாது. நீ தேவனுக்கு பயப்படுற பயத்தை காத்துக்கோ. 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், 10 வருஷம் ஆகட்டும், உன் தகப்பனுடைய சூழ்நிலை மாறிடும். உன் தகப்பனுடைய நிலைமை மாறிடும். உன் தகப்பன் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். இருக்கிற வச்சு எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் தெளிவாக வச்சிருக்கிற காரியம் வச்சுக்கோங்க. அத்தனை பேருக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் அவர் புத்திர சுவீகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. பூமியில் பிள்ளையாய் வாழ்கிற நான் பேச்சுக்கு சொல்கிறேன், தகப்பன் என்கிற ஒரு உறவை, ஒரு வார்த்தையை நான் கொச்சப்படுத்துகிறேன், அல்ல அவமதிக்கிறேன், கனத்தை கொடுக்கல. அதுக்கு உண்டான ஒன்றுமே இடத்துல இல்லைன்னு சொன்னால் தேவ ராஜ்யத்துக்கு போயிட்டு தகப்பனாகி அவரிடத்துல நான் எதை கொடுக்க முடியும், எதை செய்ய முடியும்? ஒரு நீங்கள் நினைக்கலாம், அதெல்லாம் மற்றவங்க செஞ்சுட்டாங்க, நான் என்ன குறை இருந்துச்சு, நான் அங்கே போய் தான் ஆகணும். ரொம்ப எளிதாக நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளலாம். இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் பரலோகத்தை அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் இன்னொரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பூமி ஒழுங்கின்மையாக இருக்கிறதை கண்டு அவர் அழகாய் அதை மாற்றினார். வானமும் பூமியும் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிற்று. இருக்கிற எல்லாவற்றையும் ஆதாமை ஏவலை அழைத்து நீ பலுகி பெருகி பூமியை ஆண்டுக்கொள்ளும் சொன்னார். எல்லா ஆதாமு கீழ்ப்படிஞ்சதா? பக்கத்தை பாசம், எல்லாமே ஆதாமு கீழ்ப்படிஞ்சது. ரைட். இப்போ இருக்கிற எல்லாத்துடைய தாய் யாரு? ஏவாள். அப்போ பூமியில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் பெற்றோர் யாரு? ஆதாம் ஏவாள். எல்லாம் கீழ்ப்படிஞ்சதா? ரைட். இப்போ திடீர்னு சொல்லி கனியை பூசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கீழ்ப்படிஞ்சதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ
ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. கீழ்ப்படிந்து எல்லாம் எதிராக மாறிடுச்சு. முன்னாடி பக்கத்தை சும்மா வாலாட்டிக்கிட்டு உட்காந்து இந்த சிங்கம் இப்போ ஆதாமை பார்த்து உருணுது. முன்னாடி ஆதாமை பார்த்து ஆதாம் குளிக்க நினைக்கிறப்பெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய ஏனை தண்ணி எடுத்து அழகாக ஷவர் அடிச்சிருக்கோம். ஆதாமுக்கெல்லாம் ஜாலியாக ஃபால்ஸ் போய் குளிச்சிருப்பார் இவர். இப்போ அவரை பார்த்தா துரத்துது, எழுந்து போயிட்டார். ஆண்டவர் பார்த்தார், இருக்கிற எல்லாவற்றையும் அழிச்சு போட்டாலும் நோவாவையும் நோவாவை குடும்பத்தையும் அவர் காப்பாற்ற எளிதாக சொல்லி வேகம் முடிக்க 2 நிமிஷத்தில் ஆண்டவர் அடுத்து அனுப்புகிறார் தீர்க்கதரிசியை. நல்லா வரல வச்சுக்கோங்க, தீர்க்கதரிசி. மறுபடியும் பார்க்குற ராஜா, நியாயாதிபதிகள், அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. இப்போ 4 விதமான தேவ மனுஷன் வந்திருக்கிறாங்க. முதல்ல யார் வந்தது? தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறவர்கள். இந்த தேவ மனுஷன் எதை சொன்னாலும் ஊரே கீழ்ப்படிஞ்சுது. சாமுவேல் வந்து சொன்னாருன்னு சொன்னால் ஊரே கீழ்ப்படிந்தது. நான் காலைல வரப்போ தான் யோசிச்சுட்டே வந்தேன். காலையில் 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டுக்கிட்டேன், ஆண்டவரே நல்ல வேலை அந்த அம்மா சாமுவேல் கொண்டு வந்து எங்கே விட்டாங்க, அப்பயும் விட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அம்மாங்களாம் தெரியுமா, குழந்தை பிறக்கிறோம், ஆண்டவரே குழந்தை பிறந்த உடனே உனக்கு என்ன கொடுத்துட்றேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. அது வளர்ந்த உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. அது நல்லா நல்லா சூப்பராக ஒரு வேலைக்கு போய்ட்டு வச்சுக்கோங்க. பொறுமையாக போட்டோம் ஆண்டவரே. கல்யாணம் ஆயிடுச்சு ஆண்டவரே, குழந்தை குட்டிலாம் இருக்குது, பொறுமையாக போட்ட ஆண்டவரே. 45 வயசு ரிட்டையர்மெண்ட் முடிஞ்ச உடனே எங்கே வந்துடுவேன், ஊழியத்துக்கு வந்துடுவேன். உண்மையான காரணம், நான் நிறைய பேர் பார்த்தேன், ரிட்டையர்மெண்ட் முடிஞ்ச உடனே ஊழியத்துக்கு வந்துடுவேன். எப்போ? 60 வயசில். ரிட்டையர்மெண்ட் வருதோ இல்லையோ 58லேயே அங்கே வந்தது ஆர்டரு, ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் ஆர்டர் வந்துடுது. நடக்கிற காரியம். பக்கத்தை பாசுங்க, தேவனுக்கு முதல் பேரான உங்கள் கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்துருங்க, அதில் மாற்றுமே கிடையாது. இதை தாண்டி போனஸ் கொடுக்கணும்னு இதே கொடுக்கலாம். அல்லேலூயா. உண்மையாக ஆண்டவர் கேட்டுக்கிற, ஆண்டவரே இனி வர நாட்களில் ஊழியக்காரங்கள்லாம் வரணும் ஆண்டவரே, தயவு செய்து எல்லாம் பெற்று கொண்டு வந்து விட்டு போயிட்டு இவங்களை வளர்க்க விட்ட என்ன பண்ணுவாங்க, அது படிக்க தெரியாமல் முட்டாளாக வளர்ந்தா அது ஊழியத்துக்கு, அது கீழ்ப்படியாமல் அடங்காமல் இருந்தால் அது யாருக்கு? ஊழியத்துக்கு. அது சம்பாதிக்கலை சும்மா இருக்கணும், அது ஊழியத்துக்கு. ஆனால் அப்படியே அப்பா சொல்கிற அப்படியே தட்டாமல் இருக்கிறானா, அவன் எனக்கு என் புள்ள, சம்பாதிக்கிறானா என் புள்ள, நல்லா படிக்கிறானா என் புள்ள. டே நீ படிக்கணும் பண்ணலாம், நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம். நான் தயவு சொல்கிறேன், ஒரு வேளை நீங்கள் ஊழியத்துக்குன்னு யாராச்சும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் தலைமுறையை ஒப்பு கொடுப்பீங்க சொன்னால், நான் தயவாக சொல்கிறேன், அவங்க பால் மறந்துட்டானா கொடுத்து எங்கிட்ட கொடுத்துருங்க. எப்படியாச்சும் வளர்த்து அவங்கள ஊழியக்காரன் நிற்க வச்சிடும். இந்த பாதியில் கர்த்தருக்கு துரோகம் செஞ்சுட்டு பாவத்தை வாங்கிக்க வேண்டாம். நான் ஊழியத்துக்கு வர எல்லாருக்கும் சொல்லுவேன், பாரு ஊழியத்து அழைப்பு மேலே இருக்குதா, தயவாக கையெடுத்து கும்பிட்றேன் உன்னை, நீ இப்பயே வந்துரு. அப்படி இல்லைன்னா அழைப்பு இருக்கிறவர்களை விடவே மாட்டார். நான் உண்மையாக சொல்கிறேன், அழைப்பு இருக்கிறவர்களை விடவே மாட்டார். தம்பி நீ பட்டு நொந்து ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் தான் ஊழியத்துக்கு வரணும், அதுவும் இஷ்டம். என்னுடைய 25வது வயசில் நான் அப்படி தான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே நான் டேமேஜே ஆகாமல் வந்துடுறேன் ஏசப்பா. இதே வார்த்தை யூஸ் பண்ணான், ஆண்டவர் எனக்கு எந்த சேதத்துக்கு கொடுத்துடாதீங்க, என் மேலே அழைப்பு இருக்கிறதா நம்புகிறேன், நான் அப்படியே வந்துடுறேன். இன்றைக்கி பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரையும் நான் குறைவாலன்னு சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க, அது ஆகாஷாக இருக்கட்டும், திவாகராக இருக்கட்டும், கிஷோராக இருக்கட்டும், இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இருக்கட்டும், ஊழிய அழைப்பு இருக்கிறவர்கள் தைரியம் ஒப்பு கொடுங்க. எதை பற்றி யோசிக்காதீங்க. 25 வயசில் நான் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் என்னை கூட்டு போயிருங்க, நான் வந்துடுறேன் ஊழியத்துக்கு. இந்த ஊருக்கு வரப்போ என்னுடைய வயசு 26 வயசு. நேற்று தினத்தில் பாஸ்ட் அம்மா பேசிக்கிட்டு இருந்தோம். கடுமையாக என்னை உழைக்க வச்சதுனால இன்னைக்கு நாள் நமக்கு எதுக்குமே சோர்ந்தே போக மாட்டோம்.
ஆண்டவர் என்னுடைய சிறு வயதில் கடுமையான உழைப்பை கொடுத்ததுனால இன்னைக்கும் எதுக்கும் சோர்ந்து போக மாட்டோம். ஒருவேளை எங்களை காட்டிலும் அதிகமான வேகத்தோடும் வைராக்கியத்தோடு இந்த பிள்ளைங்கள்லாம் போகலாம் கிராமங்களுக்கு, சந்தோஷம். ஆனால் எங்களை விட குறைஞ்சி போகக்கூடாது. அப்படி சும்மா பெரியவங்க ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 26 வயசில் எந்த வைராக்கியத்தோட ஊருக்கு நாங்கள் காலை வச்சோமோ அதை விட டபுள் மடங்கு வைராக்கியத்தோடு உங்கள் பிள்ளைங்க காலை வைக்கணும் மற்ற இடத்துல. எதை குறித்து ராஜாக்கள் ஆகட்டும் எதனாகட்டும் எதை குறித்தும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்பட சில விஷயங்கள் இருக்கும், நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் இந்த ஊருக்கு வரப்போ என் சகோதரருக்கெல்லாம் 36 37 இருந்தாங்க. இப்போ எல்லாருமே 50 தொட்டாங்க. ஆண்டவரே, இன்னும் 10 வருஷம் போனால் நானும் போய் தொட்டுருவேன். இன்னும் எழுப்புதலுக்கு பெரிய வாசல்கள் திறக்கப்படணும். இன்னும் எழுப்புதலுக்கு பெரிய ஆட்கள் தேவைப்படுறாங்க. இன்னும் எழுப்புதலுக்கு எங்கள் பிள்ளைகள் சந்திக்க வேண்டிய பெரிய காரியம்லாம் இருக்குது. இன்னைக்கு வட இந்தியாவில் நடக்கிற காரியங்கள் போல இங்கே வரும்போது இந்த நாட்கள்லேயே நிற்க மாட்டாங்களே, எப்படி நிற்பாங்க? ஜான்சன் பேர் தலையை பார்க்கும்போது எனக்கு பயம் வரும். நான் விளையாடுறேன் சொல்ல, உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு காலைல கூட ஆண்டவரே 40 தொட்டுட்டு ஏசப்பா, எப்போ ஓட்டத்தை முடிக்கணும்? ஒன்று நீங்கள் 60 வருஷம் கொடுத்தாலும் 80 வருஷம் கொடுத்தாலும் இதை விட 10 மடங்கு வேகத்தை மட்டும் கொடுத்துருங்க. 10 மடங்கு வேகத்தையும் ஆரோக்கியத்தையும் கிருபை மட்டும் கொடுத்துருங்க. இதே வேகம் பத்தாது ஆண்டவர், நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த இந்த வேகம் பத்தாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுபடியும் வர விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், அப்போஸ்தலர்கள், இவங்க எல்லாம் யாருன்னு சொன்னால் கர்த்தராலே நியமிக்கப்பட்ட தேவ மனுஷர்கள். வாய்த்திறந்து சொல்லுங்க, தேவ மனுஷர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை பூமியில அசட்டை பண்ணுகிறவர்கள், தேவ மனுஷனுடைய வார்த்தையை பூமியில உதாசீனப்படுத்துகிறவர்கள், இவர்கள் பரலோகத்துக்கு போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். சாமுவேல் வரார், சாமுவேல் வார்த்தைக்கு பயப்படாதவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு போய் பரலோகத்துக்கு போயிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட மாட்டாங்க. நியாயாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அப்போஸ்தலருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இந்த தகப்பன் என்கிறதான இந்த ஸ்தானமும் இந்த தேவ மனுஷன்கிற ஸ்தானமும் பூமியில் அவர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உதாசீனப்படுத்தியோ இல்லை லைட்டாக எடுத்துக்கிட்டு பழகிச்சு வச்சுக்கோங்களேன். ஒரே தடவை எலியா வருவார், வந்துட்டு ஆண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். சாமுவேல் ஒரே தடவை வருவார், வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். இப்போ சாமுவேல் தினைக்கும் இவங்களோட பேசிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுற பயத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. ஆகியால தான் கேயாசிக்கு தெரியல. ஆண்டுடைய வார்த்தைக்கு பயப்படுற பயம், எலிசாவை பார்த்து அதிரன அந்த பயம் யாருக்கு இல்லை? கேயாசி இல்லை. நான் போனால் இவர் பார்த்துருவாரு, நான் போய் வாங்கின கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு பயம் இல்லாமல் போயிடுச்சு. தேவ மனுஷனுக்கு பூமியில், நான் எதுக்கு சொல்கிறேன், எங்களை நடத்தக்கூடியவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டோம். நம்ம ஊழியத்துக்கு நான் பூமியில் ஆண்டுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு நான் எங்கே போய் நிற்கிறோன்ற தேவ மனுஷர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டோம். இன்னைக்கும் அந்த மனுஷனுடைய வார்த்தையை நாங்கள் மீற மாட்டோம். அது எப்படியாப்பட்ட காரியம் தான் சரி. நீ அந்த ரோட்டில் போய் முட்டி போட சொன்னால் நீ போட்டுரும், நான் யோசிக்க மாட்டேன் எதுவுமே. ஜஸ்ட் லைக் தட். நீ போய் நிற்காத அப்படின்னா நிற்க மாட்டேன். ஞானத்தை அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு நாங்கள் அவங்கள விட பெட்டரு, நாங்கள் எதிர்காலம் எங்கள் கையில் இருக்குது, அவங்களாம் இப்போ ஊழியம் செய்து அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷத்தை முடிச்சுவாங்க, நாங்கள் பெரிய ஊழியக்காராக போகிறோம்
அதெல்லாம் யோசிக்க கூடாது. தேவ மனுஷனுக்கு பயப்படுற பயத்தை எவ்வளவு அதிகமாக நான் வளர்த்து கொள்கிறேனோ ஆண்டவருக்கு அவ்வளவு அதிகமாய் நான் உண்மையா இருப்பேன். ஆண்டவர் எப்படி நம்ம பேசுவார்? வசனத்தை படி சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டு நீர் எனக்கு பதிலளித்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கினீர். என்ன வந்துச்சு? அவருக்கு பதில் வந்தது. அந்த பதில் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அந்த பதில் கர்த்தருடைய வார்த்தையா வரணும். அந்த பதில் கர்த்தருடைய வார்த்தையோ கர்த்தருடைய தரிசனமாகவோ கர்த்தருடைய வெளிப்பாடுகளாக வரணும். தேவன் ஒரு ஸ்ட்ராங்கான பதில். ஏசப்பா சொன்னா நான் 100க்கு 100 கேட்டுப்பேன் அப்படின்னு கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. அல்லேலூயா. இப்ப பரலோகத்துக்கு உள்ள போயிட்டீங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு 100க்கு 100 நான் கேட்பேன். குழந்தை பக்கம் வரைச்சுக்கோங்க. 100க்கு 100 அந்த வார்த்தை நான் கீழ்ப்படிவேன். அப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? 1 2 3 4 5 பேர். இப்ப சிங்காசனத்தில் இயேசு இருக்கிறார். அவர் சொல்றதுக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவேன். இப்ப கை அதிகமாகுது. பூமியில வாழும்போது தேவ மனுஷனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இங்க நான் கீழ்ப்படியில் வச்சுக்கோங்களேன், அங்கேயும் கீழ்ப்படிய மாட்டேன். ஏன் பாட்டேன் அப்படின்னு தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு அழகா, நீங்க பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். இந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்கவே கூடாது. இது வரைக்கும் அவங்க எதிர்மறை நடந்தே கிடையாது. இந்த கனியை புசிக்கவே கூடாது, எதிர்மறை நடக்கவே இல்லை. குளிர்ந்த பனி நேரத்தில் ஆண்டவர் அவரோடு பேச வருவார், இவங்களும் பேசுவாங்க. இது வரைக்கும் கீழ்ப்படியாமல் போனதே கிடையாது. அப்படிப்பட்டவங்க நம்ம கணக்கு போட்டு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் எவ்வளோ டைம் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோன்றது. ஆனால் அங்கே இது வரைக்கும் ஒரு தடவை கூட கீழ்ப்படியாமல் போனதே கிடையாது. அப்படிப்பட்டவர்களே வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். நான் சொல்றேன்னா, இது வரைக்கும் தோக்காதவங்களே தோத்து போயிட்டாங்க. இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாதவங்களே அங்க தோற்று போயிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கணக்கு வச்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை தடவை கர்த்தருடைய வார்த்தை மீறி இருக்கிறோம், உதாசீனப்படுத்தி இருக்கிறோம், அசட்டை பண்ணி இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றோம். நான் பிராக்டிக்கலா இதை இன்னும் தெளிவுபடுத்துறேன். பரலோகத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டோம். இப்ப ஏசப்பா சொன்னா 100க்கு 100 என்னது கீழ்ப்படிஞ்சிடும். இப்ப ஏசப்பா உங்ககிட்ட வந்து பேசுறாரு, மகனை என்ன பண்ணு, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் எல்லாரும் அனுப்பிச்சிட்டேன், அப்புறம் என்ன பண்றேன், உன் அனுப்புறேன் அப்படி சொன்ன எத்தனை பேர் கீழ்ப்படியும்? ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நல்லா தூக்குங்க. அல்லேலூயா. இப்ப ஏசப்பா எப்படி இருப்பாரு? என் கேள்வி தெளிவா சிம்பிளா கேட்கிறேன். நம்ம என்ன சொன்னோம்? ஏசப்பா சொன்னா 100க்கு 100 கேட்பேன். இப்ப நான் கேட்கிறேன், ஏசப்பா எப்படி இருப்பாரு? அந்த வார்த்தை நீங்கள் பேசு, நான் பேச, எல்லாரும் பேசுகிறோம். இந்த மாற்றி பேச்சே வேணாம். நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். வார்த்தை அறுப்பான்னு சொல்கிறோம்ல, வார்த்தை அறுப்பான்னு சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா சொன்னால் கேட்போன்னு சொல்கிறோம். உள்ளே போயாச்சு, 100க்கு 100 அவர் சொல்கிறத நான் அப்படியே மறுக்காமல் கீழ்ப்படிவேன் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ அவரும் வந்து பேசுகிறாரு, ஏசப்பா எப்படி இருப்பார்? உங்களுடைய தெளிவுக்காகவும் புரிதலுக்காக நான் மறு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வருவார், சொல்கிறாரு, நீங்கள் கீழ்ப்படுங்க, லைன் நிற்காதீங்க, தள்ளி போய் நில்லுங்க. அடுத்து ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நீ ஏன் லைனில் நிற்கிற, நான் உனக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலான லைன் வச்சுருக்கிறேன், நீ வான்றாரு. அதுக்கும் கீழ்ப்படுகிறோம். இன்னும் தள்ளி போனால் நீயும் நானும் ஒரே கேட்டகரி. நம்மளாம் யார்? பக்கத்து பசங்க. நம்மளாம் யார்? ஆவிக்குரிய கிறிஸ்துவங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம 2 பேர் எப்படி போனோம்?
தனி குரூப்பு. நம்ம இப்படி போயிடலாம். நமக்கு பரலோகத்தில் ஸ்பெஷலான காரியம் யார் சொல்கிறது? இயேசு சொல்கிறாரு. அவர் நம்பி போயிடும். ஏன்னா நம்ம எம்ப யார்? 100க்கு 100 கீழ்ப்படிடுவாங்க. அடுத்து கடந்து போனால் அங்கேயும் ஒருத்தர் இருக்கிறார். அவரை சொல்கிறாரு, உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், நான் பார்க்கணும், உன் கிரியைக்கு தக்கதான காரியத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறத பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். இப்போ எங்கே போகிறோம்? நியாய தீர்ப்புக்கு போயிட்டு அப்படி நிற்க போகிறோம். அப்படியே தைரியமாக சிரிச்சுக்கிட்டே, நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் தூயவரின் புகழை சொல்லி மகிழ்வேன். கடைசியாக போயிட்டு பார்த்தா சிங்காசனத்திற்கு வேற ஒருத்தர். இது வரைக்கும் பார்த்த முகம்லாம் எந்த முகம் இல்லை, இந்த முகம் இல்லை. இப்போ இதில் யார் இயேசு? நான் சொல்லுது எங்கே கவனமே சதுர வேணாம் உங்களுக்கு. பார்க்காத இயேசு கிறிஸ்துவை நான் போயிட்டு 100க்கு 100 கீழ்ப்படிவேன், 100க்கு 100 கீழ்ப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க, கீழ்ப்படி மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை பூமியில 100க்கு 100 நீ நம்பத்தக்க, 100க்கு 100 நீ ரிலே பண்ணத்தக்க, 100க்கு 100 கர்த்தர் இவரை எனக்காக அப்பாயின்மெண்ட் இருக்கிறாரு. இங்க எவ்வளவு நீ பர்ஃபெக்ஷனை பழகிக் கொள்கிறியோ அப்பொழுதுதான் அங்க பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியும். ஏன்னா நீதி சுயம் என்கிறதான வில்னஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதனால தான் லூசிபர் நினைச்சான் நான் போய் அங்க உட்காரலாம் நினைச்சான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நினைத்துக்கொள்ளலாம், அங்கே போனால் அவர் சிங்காசனத்து மேலே இருப்பார், அவர் சொல்கிறத மட்டும் கேட்பேன். அந்த அவர் மட்டும்ன்றாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு நான் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே உங்கள் வார்த்தையை மீறி நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 120 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் உங்கள் வார்த்தை மீறி நான் கீழ்ப்படியாமல் போவே மாட்டேன். அப்படி ஒரு நடு எடுத்துட்டார். 120 வயசு வாழ்ந்துட்டு, 50 வயசு வாழ்ந்துட்டு, 80 வயசு வாழ்ந்துட்டா போங்க. ஆண்டவர் உங்கள் வார்த்தையை தாண்டி நான் போக மாட்டேன். ஆண்டவர் இந்த கீழ்ப்படிதலுக்கு யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க எந்த வயசில் உள்ளே போனாலும் அவர் சொன்னால் கேட்பாங்க. அவர் சொன்னால் கேட்பாங்க. இது இல்லை, என்னுடைய சுயமான காரியங்களை நான் தீர்மானம் எடுப்பேன், என்னுடைய சுயமான காரியங்கள் நான் எல்லாத்தையும் யோசிப்பேன். இப்போ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, தகப்பனாகி அவருக்கு ஒப்பாக ஆவியானவரை உள்ள வச்சு தகப்பனை நீ எப்படி கனம் பண்ணணும் என்ற ஒரு ப்ராக்டிஸை பூமியில் கொடுக்கிறார். தகப்பனுக்கு உண்டான கனத்தை நான் கொடுக்காம அங்கே சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு அங்கே கனத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படினும் என்கிறதான ஒரு ப்ராக்டிஸை பூமியில் கொடுக்கிறார். இங்கே நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் அங்கே நான் கீழ்ப்படிய முடியாது. முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து கை தூக்குங்க. முடியும். ஃபர்ஸ்ட் அவுட்டு. தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் முடியாது. தேவ மனுஷனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரை நீங்கள் சொல்கிறதா எடுத்துக்கிட்டு நான் நிற்கிறேன். ஆண்டவரை நீங்கள் சொல்கிறதா எடுத்துக்கிட்டு நான் எது வந்தாலும் நான் நிற்கிறேன். ஆண்டவரை இந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து பழகி கொள்கிறாங்க பாருங்க, அவங்க நிச்சயம் நிற்க முடியும். ஏன்னா அந்த வைராக்கியம் உன் ஆவியில் ஊறி போயிடும். உன் ஆவியோட ஆவியாக அந்த குவாலிட்டி வந்துடும். இந்த குவாலிட்டி வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் தைரியமாக கூப்பிடுவார். உன்னை பிதாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தைரியமாக கூடுவார். என் வார்த்தையை மீறி அவன் பேச மாட்டான், என் வார்த்தையை மீறி இந்த புள்ள செயல்படாது, தைரியம் அன்னைக்கு வைப்பார். அவன் அங்கே தூரந்து பார்ப்பான் லூசிபர், இந்த குவாலிட்டியை மட்டும் நான் பழகி இருந்தேன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் பயப்படுற பயத்தையும் ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கிற கனத்தையும் நான் பழகி இருந்தேன்னா கீழே விழுந்து போயிருக்க மாட்டேனே.